லைக்ஸ் அண்ட் மேட்சபிள்ஸ். லைக்ஸ் அண்ட் மேட்சபிள்ஸ் ஷார்ட் ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய ஒரே வாரிசான இளவரசன் குமரனுக்கு முடிசூட்ட முதலில் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தான். குமரனோ போர் பயிற்சி முடித்து பல தேசங்கள் சுற்றி பார்த்து வரச் சென்றபோது 3 தேச இளவரசிகளை சந்தித்தான். 3 பெண்களும் வெவ்வேறு விதத்தில் அவனை கவர்ந்தனர். பக்கத்து தேசத்து இளவரசியும் குமரனின் தகப்பனார் வழி உறவு பெண்ணுமான நாகினி மிகவும் வீரமுள்ள பெண். போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்று இருந்தாள். அவளுடைய தைரியம் குமரனுக்கு பிடித்திருந்தது. குமரனுடைய தாய் வழி உறவு பெண்ணான குமுதவல்லி கலை தேர்ச்சி கொண்டிருந்தாள். முக்கியமாக சமையல் கலையில் வல்லவளாக இருந்தாள். எவரையும் ஒருமுறை கூர்ந்து கவனித்தாலே அவர்களுக்கு எந்த வகை உணவு பிடிக்கும் என்பதை சொல்லும் அளவு கூர்மையுடையவளாக இருந்தாள். குமரன் சென்றிருந்தபோது அவன் வாயை திறந்து சொல்லாமலே அவனுக்கு பிடித்த கனி வகைகளை தந்தாள். பின்பு அவனை அன்புடன் உபசரித்து சில மணி நேரத்தில் பல வகையான உணவு வகைகள் தயாரித்து பரிமாறி அசத்தினாள். குமரனுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பின்பு தன் தேசத்துக்கு திரும்பி வரும் வழியில் தனது ஆட்சிக்கு உட்பட்ட சிற்றரசனின் அரண்மனையில் தங்கினான். இதுவரை அவன் அங்கு சென்றதே இல்லை. முதன்முறையாக சிற்றரசன் மகன் கலையரசியை பார்த்தபோது அவனுக்கு முன் இரு பெண்களின் சந்திப்பு போல திடீர் என்று வெகு சீக்கிரம் ஒரு ஆர்வம் ஏற்படவில்லை. அந்த சிற்றரசன் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதால் சில நாட்கள் தங்கினான். குமரன் அப்போது நண்பர்களுடன் உரையாடிய போது அருகில் நந்தவனத்தில் கலையரசி தன் தோழிகளுடன் வந்தாள். அங்கு இருந்த கோவிலில் சிவபூஜை செய்தாள். அவள் மனமுருகி பாடிய திருவாசக பாடலில் மெய்மறந்த குமரன் மனதில் ஏதோ ஒன்று தோன்றியது. சிறிது நேரத்தில் அவள் சென்று விட்டாள். குமரன் அவள் தோழிகளை விசாரித்த போது அவள் பக்தி மிகுந்தவள் என்றும் சில சமயம் தானே சொந்தமாக இறைப்பாடல்கள் எழுதி பாடுவாள் என்றும் அவள் தகப்பனாருக்கு வர இருந்த ஆபத்துகளை கூட முன்பே அறிந்து சொன்னதாகவும் அவள் எப்போதும் வெளியில் செல்லும்போது அவர் அவளை பார்த்துவிட்டே செல்வார் என்றும் பௌர்ணமியில் பிறந்த அவள் எப்போதும் நிலவொளி ரசிப்பாள் என்றும் தனிமை விரும்பி என்றெல்லாம் கூறி இறுதியாக அவள் திருமணத்தில் விருப்பம் இல்லாதவள் என்றும் கூறினார்கள். எப்போதுமே மனிதர்களுக்கு எதையாவது வேண்டாம் என்று சொல்லும்போதுதான் வேண்டும் என்றும் போல தோன்றும். அதுபோல்தான் இருந்தது குமரனுக்கு. தன் தேசம் திரும்பிய குமரன் நேராக தன் தாயாரிடம் சென்று யாவற்றையும் உரைத்தான். மகாராணி மிகவும் அனுபவசாலி, புத்திசாலியும் கூட. அவள் தன் மகனுக்கு யாரை பிடித்திருக்கிறது என்பதை விட யார் அவனுக்கு பொருத்தமானவள் என்று யோசிக்கலானாள். பொதுவாகவே நமக்கு வாழ்நாள் முழுவதும் சில விஷயங்கள் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். எதை தேர்ந்தெடுப்பது என்று. உணவு, உடை முதலானவற்றில் கூட நமக்கு சிலது பிடிக்கும். ஆனால் அது ஒத்துக்கொள்ளாது, பொருத்தமாக இருக்காது. சில விஷயங்கள் நமக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அதுவே நமக்கு பொருத்தமானது என்று பிறரும் சொல்வார்கள். நாமும் மெதுவாக உணர்வோம். ஆனால் பிடித்திருக்கிறது என்பதை விட நிரந்தர விஷயங்களுக்கெல்லாம் பொருத்தமானது என்பதைத்தானே தேர்வு செய்ய வேண்டும். அதனால்தான் தன் மருமகள் யார் என்று முடிவு செய்து விட்டதாக கூறினாள் மகாராணி. திருமணமும் அதற்கடுத்த வாரத்தில் முடிசூட்டலும் நடைபெற நாள் குறித்தாயிற்று. குமரன் திகைத்தான். மகாராணி பின்வருமாறு உரைத்தாள். மகனே குமரா, நாகினி உன் தகப்பன் வழி உறவு பெண். நல்லவள்தான், தைரியமானவள். ஆனால் போர்ப்படைக்கு நம்மிடம் ஏற்கனவே பலம் வாய்ந்த வீரர்களும் திறமையுள்ள தளபதியும் இருக்கிறார்களே. அதனால் அது மட்டும் நம் ராஜ்யத்துக்கு போதாது. நீ பல சிற்றரசுகளை உள்ளடக்கிய சக்கரவர்த்தியின் மகன். இரண்டாவது, என் வழி உறவு பெண் குமுதவல்லி நல்லவள், புத்திசாலி, அழகி. ஆனால் கலை தேர்ச்சி மட்டும் போதுமா என்ன? பொதுவாக சில கலைகளில் திறமை பெற்ற யாராயினும் அந்த திறமையை வளர்க்கவே உழைப்பர். நம் மகாராணி பட்டத்துக்கு அது மட்டும் போதாதே. எனவே மூன்றாவதான கலையரசியே சிறந்தவள். வேறு எந்த பெண்ணையும் விட அவளே சரியானவள். அரச குடும்பத்துக்கு உரிய சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அறிந்த, பக்தி, ஒழுக்கம் முதலானவற்றை கடைபிடிக்கும் பெண்ணே பொருத்தமானவள். அவளுடைய ஆழ்மன சிந்தனையில் நாளை உனக்கு வர இருக்கும் நன்மை தீமை அறிந்து நீ சரியான முடிவு எடுக்க உதவுவாள்.
ஆலோசனை கூறுவாள். மேலும் அவள் மூலமே நீதி தவறாத நெறிமிக்க அரச குடும்ப வாரிசு உருவாகும். அதனால் கலையரசியே, உனக்கும் நம் அரச குடும்பத்துக்கும், ஏன் இந்த பேரரச சாம்ராஜ்யத்துக்கே அவள்தான் வருங்கால மகாராணி என்றாள். அரசன், குமரன் உட்பட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். முற்றும்.